ஏதோ ஒரு காமெடி பண்ண போறானுங்க. ஆனா ஒரே டெம்ப்ளேட்ல போயிட்டே இருக்கு. அண்ணன் வராரு, மேல வராரு, பேசுறாரு. பேப்பரை ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வார்ம் அப் பண்ணுங்க. என்ன வார்ம் அப்? அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கை காட்டுங்க. ஹாய், ஹாய், ஹவரி, இங்க புஷ், இங்க புஷ் அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க கை காட்டுறது. ஓகே. அப்புறம் சௌக்கியங்களா சேலம் மக்களே? எனக்கு இங்க இந்த சேலத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது மாம்பழம். அப்புறம் அந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஊ அப்படின்ட்டு தளபதி டிவிக்கு அடுத்து பாக்கெட்ல இருந்து பேப்பர் எடுத்துருவாரு. நீங்க வேணா பாருங்க, இதான் நடக்கும். கபிலேந்திரோ, இல்ல இன்னொன்னு ஆக்சுவலா இன்னொன்னு மாம்பழம் சொன்னா அன்புமணி கோச்சுக்க மாட்டாரா? இல்ல இன்னொன்னு இந்த டைமிங்கை பத்தி இனிமே இவனுங்களே அவரே சொல்லிட்டாரு, நான் 3 நிமிஷம் தான் பேசுவேன், என்னால அதுக்கு மேல பேச முடியாதுன்ட்டு. இதுக்கப்புறம் அது என்ன வந்து கண்ட்ரோல் அது பண்றாங்க. டைமிங், அது டைமிங் இல்லைங்க, ரைமிங். நாக்குல இருந்து தப்பி தவறி வந்துருச்சு. தப்பான டைமிங்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. ஒரு கட்சி தலைவர் போய் நானே பேச போறதே 3 நிமிஷம் தான், அப்புறம் எதுக்கே இல்ல வண்டி இல்ல கட்டிட்டு இல்ல 3ல அண்ணாக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது லக்கி 3 உங்களுக்கு தெரியாது, அப்புறம் சொல்றேன். ஆமா, ரிச்சா முனுசாமி. இல்ல. இப்போ ஒரு சாதாரண படிப்பறிவே இல்லாதவங்க கூட 3 நிமிஷம் பேசுறதுக்கு எதுக்குடா வண்டி கட்டிட்டு வந்து, இந்த வடிவேல் சொல்லுவார்ல, ஆமா, இதுக்கு எதுக்குடா டேபிளை சுத்தி காலை சுத்தி டேபிளை உடைச்சி, அதுதான் சொல்றேன். எதுக்குடா பஸ்ஸை கட்டிக்கிட்டு 10 பேரை கூட்டுக்கிட்டு வேலை, அவனுங்களுக்கு தான் வேலை இல்லை, உனக்கு தான் வேலை இல்லை, எங்களுக்கு மேல வேலை இல்லை, இப்படி வந்து ஊரை நார் அடிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க. இல்ல எனக்கு அது ரொம்ப நாளா எனக்கு அதாங்க புரியல. எம்மோ டீசல் விற்கிற விலைக்கு எம்மோ பெருசா ஒரு பஸ், ஏர் பஸ் மாதிரி கொண்டு வந்து உள்ள என்னென்னமோ இருக்கு, ஸ்விமிங் ஃபுல்லா இருக்குன்றானுங்க. யோ, எனக்கு ஒரே ஒரு சேனல் ஒர்க்கு, ஒரே ஒரு அண்ணன் கேரவானுக்கு உள்ள போய் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து ஒன்று அனுப்புங்களேன். என்ன உள்ள என்னதான் வசதிகள்லாம் இருக்குன்னு பார்ப்போங்க. இது வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருக்கான். யாரு? யாருன்னு இல்ல, சொல்லி பார்க்கலாம். செகண்ட் உட்ஸ். நம்ம எந்த அரசியல் தலைவருக்காவது இந்த மாதிரி எல்லாம் பேசுவோமா? அவர் என்ன பேசினாரு, அது தப்பு, அது சரி, இது தப்பு, இது ரைட்டுன்னு, அந்த பஸ்ஸுக்குள்ள என்ன இருக்குது, அது என்ன, இது மாதிரி பேச, ஏன்னா இந்த மாதிரி ஏன்னா அரசியலை பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஏன்னா இப்ப பஸ், இப்ப இவரை பார்த்துட்டு எடப்பாடி பஸ்ஸுக்கு மாறிட்டாரு. இதுக்கு முன்னாடி அவர் வச்சிருந்தது மஸ்தா மாதிரி, ஒரு சின்னதா மஸ்தா மாதிரி இருக்கும். அதுலதான் முன்னாடி உட்காந்து போயிட்டு இருந்தா. இப்ப பஸ்ஸுக்கு மாறிட்டாங்க. நாளைக்கு எல்லாரும் பஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ண போறாங்க? இப்ப எல்லாம் கேரவானை விட்டு எல்லாம் பஸ் மாதிரி மாத்தி விட்டானுங்க. பெரிய பஸ் கேரவான். ஏங்க எப்படிங்க எல்லா சந்தும் போமாங்க? சில இதெல்லாம் நெருக்கடியா இருக்குங்க. இல்லைங்க, அவர் ராகுல் காந்தி அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் போனாருன்னா இது ஒர்த்தா பேசினாரு, அதுக்கெல்லாம் இது இருக்கு. நீ 3 நிமிஷம் பேசுறதுக்கு எதுக்கு பஸ் கட்டிட்டு போய் இந்த டி மாதிரி நகர் மாதிரி, பண்ணணும்னு கேக்குறாங்க. டி நகர் மாதிரி ஜெகஜோதியில கலந்துடணும். அப்படியே இறங்கி அப்படியே மக்களா நடந்துடணும். விஜயகாந்த் அப்படிதாங்க இறங்கி நடந்தாப்புல. அதுதாங்க கனெக்டிவிட்டி. பாரியா நம்மாள் அப்படின்னு அப்படி பார்ப்பான். வேணாம், மறுபடியும் ஐடியா கொடுக்குற மாதிரியே இருக்கு, வேணாம். கபிலேந்திரோ, நீங்களே ஐடியா கொடுப்பீங்க, அப்புறம் நீங்களே அண்ணன் இது பண்ணிட்டா வந்து அழுதுன்னு இருப்பீங்க. கம்முன்னு இருங்க கொஞ்ச நேரம். இல்ல, நம்ம பேசுவோம், நம்ம கேட்டா கேட்டுட்டு இல்ல இல்ல, போட்டோம். அது நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு வருது. நம்ம மக்களோட மக்களா இருக்கிறோமா, என்னையா பிரச்சனை? இறங்கி மக்களோட மக்களா ஒண்ணு பேசணும், கனெக்ட் பண்றதுதான் எங்க இந்த நான் கனெக்ட். அதுதான் சொன்னேன், நீங்க ஏடிவிக்கேன்னு ஒன்று ஆரம்பிங்கன்னு கேட்க மாட்டீங்க. நான் எதுக்கட கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு? ஏடிவியா? ஏடிவிகே, ஆன்டி இல்லைங்க, டிவி. நம்ம ஒரு ஊருக்கு ஒரு தலைவர் வராருன்னு வைங்களேன், அந்த ஊரை மிதிக்காவே ஒரு தலைவர் அந்த ஊர்ல இருந்து பஸ்லயே ஏறி பஸ்லயே போறதுக்கு, நீ வீடியோலயே பேசிட்டு போலாமே, எல்லாரும் வீட்டுல இருந்து ஜம்முன்னு பாக்கலாமே. ரிஷி, நீ அவன் அஜித்தன் ஃபார்வர்ட் எதுக்கு இந்த சொல்றதும் கரெக்ட் கூத்து தான். பண்ணிட்டு நம்ம இருக்க? ஏன் விடிவின்னு சொல்லி நம்ம ஏன் உட்காந்து ஆரம்பிக்க கூடாது? டிடிவில ஏடிவிகே, இல்லடா, விடிவின்னு போட்டுருண்டா. பிடிவி ஏதோ ஒன்று சொல்றீங்க, சரி போடுங்க. எனக்கு எனக்கு இதெல்லாம் கூட புசி மாம்ஸ் கூட அட்ரஸ் மாத்திட்டு வந்துட்டாருன்னு சொன்னாங்க. கன்ஃபார்ம் நியூஸ் தான் நினைக்கிறேன். அதுல அது சொன்னாங்க எப்பயோ அந்த ப்ரூஃப கொடுங்கன்னு, கொடுக்கவே இல்ல. முன்னாடி ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ்ல சொன்னானுங்க. சரி காட்டுறேன்னா காட்ட மாட்டேன்றானுங்க. வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு இந்த தேர்தல் நாமினேஷன் பண்ணும்போது அங்க தெரிஞ்சிடாது. இல்ல அதெல்லாம் பண்ணிருப்பாரு. இவங்க ஒன்று ஸ்பேஸ்ல பேசினானுங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த ஸ்பேஸ் நான் ஐயோ அதை நான் டிவியில் எங்கேயோ பார்த்தேன், போட்டானுங்க. அதில் சாலிடாக சொல்லானுங்க, இவரை அதாவது அதிமுக காலி பண்ணுறதுக்கு புசி ஆனந்தே போதும் அப்படின்னானுங்க விஜய் ஃபேன்ஸ் ஸ்பேஸில். ஏய், ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டானுங்களா? ஆமாம், நான் ஒன்று சொல்கிறேன், என்னமோ சாரமாக இடம் போடுறாங்க சில கட்சிகளை, சொல்ல முடியாது, பாருங்க. அந்த ரெக்கார்டிங் மட்டும் இருந்தா கொடுங்களேன், அதை வச்சு அண்ணனுக்கு உதவி கொடுக்க முடியுமா பார்க்கலாம். அப்படியே டிவியில் பார்த்தேன்னு தான் சொன்னேன். இப்போ நான் போய் தேடிட்டு இருந்தேன். அப்படியே சந்தடி சாக்கில் அந்த ஹோஸ்ட் அப்பப்போ அடிக்கடி தட்டிகிட்டே இரு, இல்லைன்னா தூங்கிடுவாப்புல. ஹோஸ்ட் மொசகுட்டி, பார்த்தியா, நான் சொன்னேன் பார்த்தியா?
சரி வேற வழி இல்ல கபிலேந்திரன், நீங்களே அவர் முடிச்சாதான் நீங்க விட்டு விட்டுருங்க. இல்ல டைம் இருக்கு, டைம் இருக்கு. சொல்லிட்டியே அப்புறம் கவுண்டமணி மாதிரி தான், நான் கண்ணை மூடிக்கிட்டே ஓட்டுவேன் ஸ்பேஸ அப்படின்ற போல. சொல்லிட்டியே செல்லக்குட்டி இருக்கேன். ஏன் செல்லக்குட்டி ஏன் அவரு அமெரிக்கால இருக்காரா? தூங்கிடுறாரு இந்த நேரத்துலலாம். உனக்கு இப்படி இருக்கே கோர்ஸ்ல ஒரு நாள் இருந்து பாடுறா கோர்ஸ்ல அப்ப தெரியும்டா. தனியா விட்ட மாதிரி அண்ணா யாராவது இருக்கீங்களா பயமா இருக்கு அந்த மாதிரிதான் இருக்கும். நீ வேணா பாரு. ஆமா சத்யராஜ் ஏதோ ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன், பாத்தீங்களா? ஏதோ ஒரு நக்கல் நையாண்டி ஒண்ணு ஊமகுத்து இருக்கிற மாதிரி இல்ல? தனுஷ் ஆடியலன்ஸ் கபிலேந்திரோ அது மாதிரிலாம் கவனிச்சீங்களா? கிடையாது, குத்தேதான். எனக்கு ரசிகர்களை வந்து நல்லா தெளிவா அடக்கமா வளர்த்துருக்கிறாப்புல, நல்ல பண்பா சொல்லி கொடுத்துருக்கிறாப்புல தனுஷ். நீ தனுஷை பாராட்டுற மாதிரி எனக்கு தெரியல, ஆனா எவனுக்கோ ஹெவியா ஊமக்குத்து குத்துற மாதிரி இருக்கு. இதுக்கு நேரடியாக மூஞ்சி நேரம் சொல்லிட்டு போயிடலாமே, உன் ரசிகர்கள் சரியில்லை உன்ன மாதிரியே இருக்கிறாங்க அறக்கா பறக்கா அப்படின்னு. அவர் பொண்ணு கூட ஒரு விஜய் செருப்பால் அடிக்குதுங்க. அந்த அதை அம்மா பாத்தீங்களா? கவனிச்சிங்களா? சத்யராஜ் பொண்ணு வந்த எடுத்தோடனே பதவியேற்று ஏதோ ஒரு பொறுப்புல கட்சியில உள்ள சேர்ந்து இது வந்தோன்னா அடுத்த சாயங்காலமே இதே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது அந்த அம்மா. நாளைக்கு பிரச்சாரத்துல சிப்சி எனக்கு ஒரு டவுட் சிப்சி அஜித்தின் ஃபர்வர், நாளைக்கு விஜய்க்கு எதிராக நட்சத்திர வேட்பாளரை நட்சத்திர பேச்சாளரை யாரை இறக்கி விடுவாங்க எல்லா கட்சியிலையும்? எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். எனக்கு சூரிங்கிற மாதிரி ஒரு இது வந்தது. அது சொன்னதே நான் தாண்டா, சும்மா கிளப்பி விட்டேன். அதை கூட நம்ம டேய் இன்னைக்கு சோர்ஸ்ன்னு சொல்லி எதை சொன்னாலும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பேசிட்டு இருக்கா டேய். அவனே இப்பதான் 2-3 படம் நடிச்சு கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்கிறான், கொஞ்சம் பெருசா யோசி. சத்யராஜ், சரத்குமார். சத்யராஜ், எனக்கு சரத்குமார். என்ன டேய் ஆசைன்னா நீ எதுக்கு சரத்குமார் கூட்டுருவோம்? சரத்குமார் தான் ஆல்ரெடி பிஜேபியில உட்காந்துருக்கிறாப்ல, அப்புறம் இவரு சரத்குமார். டேய் நீ இன்னும் சரத்குமார நடிகராதான் பார்த்துருக்கியா? பிச்சு ஐயா பிஜேபி எதிரி இறக்கி விடலான்னு கேக்குறா, அதை யோசிக்கிறீங்களே. சரத்குமார் அதெல்லாம் கரெக்டு தான், சரத்குமார்லாம் கட்சியில இருக்கு. என்ன வாய் வந்து இவனை சூப்பர் ஸ்டார்னு புகழ்ச்சோ அந்த வாயை வச்சு இவன் அடி. அதெல்லாம் பேசின வாய் தான். அன்னைக்கே மேடை போட்டு உட்காந்து நான் தான் இந்த வாயால சொன்னேன், அது சினிமா இது அரசியல் இது வேற அப்படின்ற உச்சமே இல்லாம சொல்லிடுவாங்க. ஆனா ஒருத்தன் ஜெகன் டூன்ஸ் சொல்லி ஒருத்தன் போட்டான், கமலாசன் டிவியை உடைக்கிற மாதிரி. அடுத்தது 2 வருஷம் கழிச்சு டிவி வந்து எங்கடா பாத்தீங்களா உடனே தேடுற மாதிரி ஒரு கார்ட்டூன் பார்த்தேன், செம்ம கிரியேட்டிவிட்டி. அந்த மாதிரி தான் எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு விஜய் தான் ஞாபகம் வந்துச்சு. இப்ப பேசுற பேச்செல்லாம் பேசிடுற ரைட்டு. நான் என்ன கேட்குறேன், அடுத்த எலெக்ஷனுக்கு நீ யாரை எடுத்து பேசுவேன்? அப்படி இல்ல, இதுவே பெரிய ஜோக். இந்த கேள்வி அபத்தமான கேள்வி. புரியல இந்த கேள்வி நீங்க எப்படி கேக்குறீங்க? என்ன மனசாட்சி இல்லாம நீங்க கேள்வி கேக்குறீங்க? இல்ல அடுத்த எலெக்ஷனுக்கு நீ யாரை எடுத்து பேசுவேன்? இந்த எலெக்ஷனுக்கு திமுக எடுத்து பேசுறேன், அடுத்த எலெக்ஷனுக்கு அஜித்யன் சொல்லி புரிய வைடாத மனுஷனுக்கு. என்ன சொல்லணும்? நான் ஏதாவது தூக்கலத்துல உளறேன்னா? ஏங்க அதுக்கப்புறம் டிவிக்கே ஒரு சுவடே இருக்காதுங்க, எல்லாம் ஒரு பக்கம் பார்க்க ஆயிடுங்க. நீங்க வேற இங்க பாருங்க, 2 ட்வீட் வரும், காமனா 2 ட்வீட் வரும், இவனுக்கு விஜய் ஃபேன்ஸ் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த நாடு வந்து ஒரு நல்ல தலைவனை இழந்துருச்சு அதானே. அடுத்தது கரெக்ட், அடுத்தது வந்து தங்கத்தை தேடி வைரத்தை இழந்துட்டோம். நல்லா கவனிச்சிங்க. நாளைக்கு எலெக்ஷன்னா இன்னைக்கு அவனுக்கு என்ன தரும்? நாளைக்கு ஓட்டிங் போட போறாங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன தரம் போடுவானுங்க? தமிழ்நாட்டின் கடைசி நம்பிக்கை அப்படின்னு போடுவானுங்க, எழுதி வச்சுக்க. சத்தியமா போடுவானுங்க பாரு. இவனுக்கு இப்பயே டெம்ப்ளேட் எழுதி வச்சிருக்கான். டேய் அப்பதான் அப்படியே போடுவானுங்க. டேய் தமிழ்நாட்டோட தலையெழுத்த மாத்துறதுக்கு இதுதான்டா சரியான வாய்ப்பு, விட்டுறாதீங்கடா, உங்க வன்மத்தால இங்க தமிழ்நாட்டை மானத்தை இழந்துடாதீங்கடா. டேய் நம்மலாம் ஒற்றுமையா இருப்போம்டா. அந்த என்ன படம், உரிமை கடப்போம் உரிமை இழப்போம், அந்த பாட்டு ஒண்ணு போட்டுருவானுங்க. பேக்ரவுண்ட்ல உட்காந்து விஜயை போட்டு விட்டுறானு. நீ பாரு அஜித்தின் பாரு, ஒற்றுமைனா என்னன்றது அவன் அன்னைக்கு போடுவான் பாரு, டெம்ப்ளேட் இறக்குவானுங்க பாரு. அது முக்கியமா அஜித் ஃபேன்ஸ் வீட்டுல காலுக்கே நிறைய உப்பா கிடக்கும். நண்பா நம்மலாம் அப்படிலாம் நம்ம அடிச்சாலும் உதைச்சாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா வரும் பாரு. நீ பாரு நடக்கும் பாரு. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், எப்படி சொல்ல, அறிஞர் அண்ணா மாதிரி, காமராஜர் மாதிரி, கலைஞர் மாதிரி, ஜெயலலிதா மேடம் மாதிரி எல்லா கட்சியும் சேர்த்துக்கிறேன். மாதிரின்றது அபத்தம். நீ மாதிரி இவங்கள மாதிரின்னு சொல்றதே அபத்தம். ஒண்ணுதான், அது ஒண்ணுதான், ஒரு காமராஜர் தான், ஒரு எம்ஜிஆர் தான், அவ்வளவுதான். அதுனா மாதிரி.
இவங்க எல்லாரும் சேர்ந்து மாத்த முடியாத தமிழ்நாட்டை அண்ணன் வந்து மாத்திடுவாரா? மாத்திருவாரு விக்கு தான் மாத்துவாரு, பஸ் மாத்துவாரு, அவ்வளவுதான். ஏ அங்க ஆல்ரெடி லைக்கா கிட்ட படக்கதை கேட்டுட்டு இருக்கிறாப்புல, அண்ணன் ரெடி ஆயிட்டு தெளிவாதான் இருக்கிறாப்புல. இவனுங்க தான் புத்தி கேட்டுத்தனமா சுத்திட்டு இருக்கோம். அண்ணன் வருவாரு அந்த பக்கம் கேள்விப்பட்டேன் லியோ 2 வர பிளான் பண்றாரு. இல்ல புரியல, கேக்குறவன் லியோ ஜானா இருந்தா ஜேசன் நீ கிறுக்குன்னு நினைப்பியா? என்ன புரியல எனக்கு. அவன் பேர் என்ன, செவன் ஸ்கிரீன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்னு. என்னமோ லியோ பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் என்னமோ ஹிட்ன்ற மாதிரி. அடியே ஏய் நான் உங்களுக்கு டெம்ப்ளேட் கரெக்டா சொல்றேன். இப்ப கூலி படம் ஃபிளாப் சொல்றானுங்களா? இவனுங்க ஆல்ரெடி சுட்ட வடைக்கு அங்க உட்காந்து 160 கோடி தான் மொத்தமா கலெக்ஷனு. அங்க லோக்கா படம் மொத்தமா வாரி மொத்தமா நக்கி தின்னுட்டு நக்கி போட்டு போயிடுச்சு லோக்கா படம். நீ என்னன்னா போற பக்கம் லீவ் ஆட்டுவான். இப்ப என்ன தெரியுமா டெம்ப்ளேட், அண்ணனுக்கு அடுத்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் கூலியால லோகேஷோட வாழ்க்கை போயிடுச்சு, லோகேஷ்க்கு வந்து அண்ணன் தான் வாழ்க்கை கொடுக்குறாரு, விடாமுயற்சியால லைக்காவோட இது போயிடுச்சு, அதனால லைக்காவுக்கும் அண்ணன் தான் வாழ்க்கை கொடுக்குறாரு. அண்ணன் வாழ்க்கை கொடுக்கணும்னா முதல்ல புலிப்படம் ப்ரொடியூசர் அங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காராம். அது என்னன்னு கொஞ்சம் முதல்ல பார்க்க சொல்லு. நேத்தாதான் நியூஸ், நேத்தா முந்தா நேத்தா புலி படத்தோட ப்ரொடியூசர் செல்வகுமார், பிபி செல்வகுமார். ஆமா, அவருக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. முதல்ல அதை என்னன்னு கேட்க சொல்லு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இல்லடா, அதுக்கு முன்னாடி அந்த மெர்சல் ப்ரொடியூசர் யார், அவர் பேர் என்ன, சத்யநாராயணன், சாரி தேனாண்டர் ஃபிலிம்ஸ். அவரு அங்க வந்து முன்னாடியே ஐசியூல அப்பவே அட்மிட் ஆயிருந்தாரு. அவரு என்னன்னு கேட்டு அதுக்கு முதல்ல பார்த்து பண்ணி விட சொல்லு. எனக்கு என்ன டவுட்னா ப்ரோ, இவனுக்கு வாண்டடா போனானுங்களா இல்ல அண்ணனா கூப்பிட்டாரா? அதான் டவுட். அதெல்லாம் எப்படிறான், அது வாண்டடா தான் போயிட்டு எங்களுக்கெல்லாம் பெரிய மார்க்கெட்டுக்கு வாங்க அப்படின்னு. தெலுங்குல இப்ப கன்னடத்துல இருக்கிற ப்ரொடியூசருக்கு தமிழ்நாட்டுல விஜயோட மார்க்கெட் லெவல் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. வாங்க, இவரு தாங்க டாப்ல இருக்காரு, வாங்க நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க, வாங்க நீங்க டாப்ல வந்துருவீங்க. நீங்க ஆடி போய் அமாவாசை போனா என் புள்ள டாப்ல வந்துருவான். அந்த மாதிரி சொல்ற மாதிரி தான் நீங்க பாருங்களேன். அண்ணன் இந்த படத்துல டாப்ல வந்துருவாரு பாருங்க. ஆடி இப்படிதான் வம்சியை பிடிச்சி கூட்டு வந்தாங்க. 1 நம்பர் 1 ஒட்டி விட்டாங்க. இல்லங்க, அவன் எவ்வளவு சோகமா பண்றானா, என்ன வந்து தமிழ்நாட்டுல வந்து விஜய் ஏமாத்திட்டாரு, கேம் சந்திரன் சரியா ஓடல. ஒரு விளம்பரத்தை மறுபடியும் திருப்பி பார்க்க உனக்கு அந்த பிராண்ட் மைண்ட் இருக்கும். அதான் இவங்க மார்க்கெட்டிங் மட்டும் தான் இவனை கரெக்டா பண்றானுங்களே தவிர அதை ப்ரமோட் பண்ற விதமோ அதை கொண்டு போற விதமோ இவனுக்கு ரீல்ஸ்ல மட்டும் தான் வாழ்றானுங்க. டிவி கட்சி வேற ஒண்ணும் கிடையாது. மேட்டர் தெரியுமா? கிரெயின் மூலமா மாலை போட்டாங்கல்ல, 4 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா தெரியுமா? ஓஹோ, இது வேறயா? ஜிப்சி அதை பாத்தீங்களா? எல்லாம் சாப்பிட்ற டைம்ல இருக்கு, எல்லாம் வாயில சாப்பாடு இல்ல, தோசையோ இட்லியோ சப்பாத்தியோ வாயில வச்சிருக்காங்க. கபிலன் ஆர்டிஆர் பேச வைங்க, பாவம் மாகாட்சி வந்துருக்கான், பேசவே விட மாட்டேங்க யாரும். என்னமோ ஆர்டிஆர் வாயில நான் இன்னும் கட்சி தூக்கி வாயில வச்சிருக்கிற மாதிரி பேச விட மாட்டேங்க. டேய் தம்பி வாடா, மாகாட்சி வாடா பேசணும்டா. இந்த ஜோதில ஐக்கியமாவங்க அண்ணன் அடிக்கிறதெல்லாம் தாராளமா பேசலாம். அந்த பையன் மைக் ஆன் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் அவன் கேம் விளையாண்டு இருப்பான். நீங்க பட்டு பேசிட்டே இருக்க, நான் பட்டு கேட்டுட்டே உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி தான். அது கூட பரவாயில்ல, இந்த ஹோஸ்ட் இந்த பக்கம் திருப்புங்க. இருக்கேன் அப்படிங்கப்பல. உங்களுக்கு கபிலனுக்கு டஃப் கொடுனா இம்ரான் மட்டும் தான் ஒரே வழி. இம்ரான் வேற அவனா சொல்லுங்க, கபிலன் ப்ரோ நல்லா இருக்கீங்களா அப்படின்பான். நான் அவனை வச்சுட்டு என்ன பண்றது? வருவான் 11 மணிக்கு, அவனுக்கு பொழுது போனதுக்கு அப்புறம் வருவான். அவன்லாம் இப்போ வர ஏஜ் ஆக அவன்லாம் ரொம்ப பிஸி ஆயிட்டான்டா. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா நான் உண்மையா சொல்றேன். அப்ப நீங்க ஃபீல் பண்ணீங்க கபிலன், வேண்டாம். சரி வேணாம், விட்டுருங்க. ஃபீல் பண்ணனும் அப்படிதான் சொல்றேன். இம்ரான் கிட்ட சொன்னேன், டேய் நீ சேர்றது வந்து காலேஜ் இல்ல ஸ்கூல், அசைன்மென்ட்லாம் கொடுத்து சாவடிப்பானுங்க, மிட் டர்ம் எக்ஸாம்லாம் வைப்பானுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேன்டா, போய் சேர்ந்து சாவலாம். வருவான் பாரு, இந்த சம்மர் சீசன் டைம்ல வருவான். கபிலன் ப்ரோ என்ன கபிலன் ப்ரோ எக்ஸாம் வச்சு உயிரா வாங்குறானுங்க கபிலன் ப்ரோ. யார் என்ன எக்ஸாம் பாஸ் பண்ண வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டுன்றான். அவன் கணக்கு தனி கணக்கு. எனக்கு இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் நம்மலாம்? ஏப்ரல் மேயிலே பசுமை தேயிலே. உங்களுக்கு வந்து சங்கர் கூட படம் இருக்குல்ல, விக்ரம் கமலோட படம் இருக்கு, எங்களுக்கு வந்து இந்த படம் இருக்கு. அதெல்லாம் ரைட்ரா, படம் இங்க வருது. காந்தாரா ட்ரெய்லர் பாத்தீங்களாப்பா?
பார்த்தோம். ஏதோ உருட்டி வச்சிருக்கானுங்க. என்னன்னு என்ன நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் மாரி. எனக்கு கொஞ்சம் 50-50 தான். பட் இருந்தாலும் பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லங்க இந்த வசந்த் ருக்மணிக்கு வந்து ஓவரா அவனுக்கு ஹைப் கொடுக்குறானுங்க. ஆடி லஞ்ச்லாம் இருக்கான்னு தெரியல அந்த படத்துக்கு. நேற்று ட்ரெய்லர் பார்த்தேன். ஓகே நல்லா இருக்கு. பார்ப்போம். இல்ல கபிலன் ப்ரோ ரூட் வெப்சைட்ல போய் இந்த ருக்மணி வசந்தோட போட்டோ இருக்கான்னு பாருங்க. ஓவரா முட்டு கொடுக்குறானுங்க. யாரு அது என்னவோ பண்றாங்க. யாருப்பா இங்க தமிழ்ல டிஸ்ட்ரிபியூட்டர்? ரோமியோ தான். காந்தாரா கேக்குறீங்களா? காந்தாராக்கு தெரியல. சாரி இருங்க. காந்தாரா கேட்டா நீ வேற உட்காந்துக்கிட்ட நாதாடியில வந்து பேசிட்டு. எப்ப ரிலீஸ் படம்? இது டேய் ட்ரெய்லர் பாத்தியா நீ? ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். ஆனா ஆபீஸ்ல உட்கார்ந்து பார்த்தேன். பொறுமையா உட்கார்ந்து பார்க்கணும் இப்ப. எதுல பார்த்தாலும் ட்ரெய்லர் லாஸ்ட்ல காட்டுமே ரிலீசிங் அக்டோபர் மாசம் சொல்லி போட்டுருப்பானே. அதெல்லாம் கிடையாது. அங்க பாருங்க ஆபீஸ்ல நானே வந்து கேமரா இருக்குன்னு மறந்து அக்டோபர் 2 நினைக்கிறேன். அக்டோபர் 2 நினைக்கிறேன். அக்டோபர் 2 ஆதித்யா விடாமுயற்சி எங்க பார்த்த? விடாமுயற்சி வந்து தேவி கருமாரி சினிமாஸ். ஓகே ஓகே ஓகே. வித் பால் தெரியும் உங்களுக்கு. பால் கூடல உங்களுக்கு தெரியாது அந்த ஒரு சீன் கட்டினானே. வரதராஜன் தியேட்டர்ல பாருடா சூப்பரா இருக்கா தியேட்டர். வரதராஜன் தியேட்டர்ல பாருங்க யாராவது. சூப்பரா இருக்க தியேட்டர். செம்ம தியேட்டர். சான்ஸே இல்ல. ஓகே அண்டர் ரேட்டடுங்க வரதராஜன் தியேட்டர். சிப்சி கேக்குதா? இந்த ரொமான்ஸ் சீன் காட்டமாலாம் ஒருத்தன் காதல் மன்னன் கத்தினா ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா பக்கத்துல கரெக்ட். அது நான் தான். பக்கத்துல தான் உட்கார்ந்தீங்க. அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஏடா 4 பேரை மீட் பண்ணா டக்குன்னு எனக்கு ஃபேஸ் வந்து அதான் ரீகலெக்ட் பண்றேன். அதான் திருப்பி செக் பண்ணல. நீ வேற ஐடியா மாத்தி மாத்தி வந்து சாவடிக்கிறியா? ஒரு ஐடியா இருந்தா பரவாயில்லையா? டார்ச்சர் பண்ணி தொலைங்க. இதுதான் ஒரிஜினல் ஐடி. அது தெரியும். ஐயா ஹோஸ்ட் இருக்கீங்களா? சரி கபிலன் ப்ரோ ஹோம்பால் அவன்தான். அது டேய் பேர கிட்டமா இருக்கேன் கபிலன் ப்ரோ. அடிக்கடி உட்காந்து தட்டி தட்டி எழுப்ப வேண்டியதா இருக்கு. தூங்கி தொலைச்சிடாதீங்க ப்ரோ. இதோ HOMBAL ஹோம்பேல் தானே இது கரெக்டா இல்லையா? அம்பாலேடா. அம்பாலேவா? ஓகே அவன்தான். டேய் ஹோம்பேல்லா. டேய் அம்பாலே ப்ரொடக்ஷன்டா டேய். ஒருத்த ப்ரொடியூசர் பேரையே ரீப்ரேட் பண்றாங்க. நீங்க பாருங்க அது பேர் படிக்க தெரியல. சரி அம்பாலே ப்ரொடக்ஷன். ஏண்டா ஹாலிவுட் படத்துல உட்காந்து கரெக்டா சொல்லிட்டு இருக்கிற. மார்வல் எனக்குன்னா மறுவல் தான் சொல்லிட்டு இருக்கு. நான் மாமான்னு சொல்லிட்டு இருக்கேன். மார்வல்னு கரெக்டா சொல்றீங்களா? இல்ல சொல்லி பழகிக்க. நான் கூட தான் தப்பா படிச்சேன். ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி லூ மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருக்குமே சிப்ஸ். அது என்ன பேரு? இது கடைசி பார்த்தா லூயிஸ்ன்னானுங்க. இந்த கன்னட மட்டும் எடக்கு முடக்கான பாஷையா இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் நான் கரெக்டா தான் படிக்கிறேன். லைக்கா இப்பதான் கொஞ்சம் தேறி வருது. என்ன எனக்கு தெரிஞ்சு லைக்கா ஒண்ணு சொல்ற ஒழுங்கா தப்பிச்சிக்க. ஆமா உன்னை தேத்தி கொண்டு வர்றதே பெரிய மேட்ரு. இல்ல வேற தலைவர் வச்சுதான் அடுத்த படம் வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடி வயித்துல கொஞ்சம் கலக்குது வேற. எந்த அளவுக்கு தற்கூறினா இல்லடா அமௌண்ட்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுடா. இல்ல முன்னாடி அமௌண்ட்லாம் லாக் ஆயிருந்தா. இப்ப அமௌண்ட்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாப்ல. ராஜ்மஹால் இங்க மறுபடியும் டேக் ஓவர் பண்றாப்ல லைக்காவை. இல்ல அதுதான் ப்ரோ. இவனுக்கு தேவையில்லாம எல்லா படத்துக்கும் பாட்டு எடுத்து ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணிட்டு விடாமூச்சிக்கு இவனுக்கு எதுவுமே பண்ணாம போனா வைத்து வச்சல இருக்கு. உண்மையா சொல்லுமா? லைக்காலாம் இங்க அம்பாலே ப்ரொடக்ஷன் மாதிரி இருக்க வேண்டிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. சன் பிக்சர்ஸ், அம்பாலே ப்ரொடக்ஷன், மைத்ரி மூவிஸ் மாதிரி இருக்க வேண்டிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. அமௌண்ட் லாக் பண்ணிட்டான். வெளில இருந்து வர வேண்டிய அமௌண்ட் லாக் ஆயிடுச்சு. அதெல்லாம் மாட்டிட்டான். அதான் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் ப்ரோ. சந்திரமுகி 2 ஒரு படம் எடுத்தியா? அதை பேசாம ரஜினி சார் வச்சு எடுத்துக்கலாம்ல. தம்பி பீவாஸ் அதை எடுத்துக்கிட்டு வரும்போது இதெல்லாம் வேலைக்கு ஆகணும். தலைவன் அப்பயே டாட்டா காட்டிட்டு போயிட்டாப்ல. சும்மா கொண்டு வந்து சந்திர எத்தனை பேர் ட்ரை பண்ணாங்க தெரியுமா? பாஷா டூ பண்ணுங்க. ஒரு பாஷா தான் முடிஞ்சு போச்சு. இந்த படையப்பட்டு கூட அவர் வேலைக்கு ஆகுது. ஏன் அப்படி பார்த்தா இங்க உட்காந்துக்கிட்டு ஒரு படம் ஹிட்டுன்னா அதோட அவர் ஜெயிலர் 2 பண்ணதாயா பெரிய மேட்ரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ஆச்சரியம். இல்ல ப்ரோ சந்திரமுகி 2 அட்லீஸ்ட் ரஜினியோட ஃபேஸ் வேல்யூக்காவது ஓடி இருக்கும். தம்பி நீ கங்கனா ராணுவத்தை வச்சுக்கிட்டு இவங்க இருந்து கார்ல இருந்து ஜம்ப் பண்ணுமா, 4 நாய் வந்து முட்டுமா, 4 நாய் திப்பிங்க இந்த பக்கம். நான் வந்து காமெடி பண்ணிட்டேன். ரஜினிகாந்த் சார் படிச்சிருந்தாலும் இதெல்லாம் அப்படியே தூக்குன்னு இருப்பாரு. நல்லா பார்த்து அவரு கைய வச்சாலே வேற மாதிரி திருப்பி விட்டுரும். ஒரு தடவை தானே அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். சும்மா அதுல ஒரு இன்னொருக்கும் பார்க்கலாம். ஆனா மோஸ்ட் ரோல்டு அது கூட பரவாயில்ல. மோஸ்ட் ரோல்டு சந்திரமுகி 2
இருக்கிற பேரை நாஸ்தி படுத்துறாங்க. இதுல என்ன தெரியுமா எனக்கு கடுப்பாகும்? இல்லடா மேட்ரிகல் எனக்கு எங்க தெரியுங்களா எனக்கு கடுப்பாகும்? கூகுள் இமேஜஸ்ல போயிட்டு சந்திரமுகின்னு டைப் பண்ணா இந்த கர்மம் வருதுங்க. சந்திரமுகி 2ன்னு சொல்லிட்டு ஸ்டில்ஸ் எல்லாம் வருது. மண்டை காயுது எனக்கு அப்படியே. ப்ரோ அது கூட ஒண்ணு இருக்கு ப்ரோ. அந்த வேட்டையன் கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டர் அதை கூட்டணும் வந்து இங்க கொலை பண்ணி வச்சிருப்போம். எனக்கு கங்கனா ரனவுத் ஃபேஸை பார்த்தாலே இந்த தாம் தூமை தவிர இது எந்த படத்துல அந்த அம்மா மூஞ்சி பார்த்தா அப்படியே டென்ஷன் ஆகுதுறான். மண்டையில இருந்து காதுல அந்த படம் மாமா படம் தான் நல்லா இருக்குமா இல்ல? தாம் தூம் நல்லா இருக்குங்க. மாமா விஜய் மாமா நல்லா இருக்கும். அதுக்காக வேணா பார்க்கலாம். ஏதோ கை தூக்குறாரு தனி கட்டுராஜா. என்ன மசகுட்டி இங்க இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இங்கதான் கபிலம் இருக்கேன். எல்லாருக்கும் மைக் கொடுக்குறேன்னு. இதை மட்டும் கரெக்டா சொல்லுங்க. நான் சொல்லி சொல்லி பார்க்க வேண்டியதா இருக்கு. எனக்கு மைக்கு காட்டலைங்க. ரிக்வெஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க. இது வேற இப்படி வேற பார்க்கணுங்க. அதுல போய் மைக்கில் தான் இருக்கிறாரா? ஆமா ஆமா கேக்குதா? கேக்குதுங்க சொல்லுங்க. இல்ல இந்த சந்திரமுகி படத்தையே வாசு ஏகப்பட்ட லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணிட்டாரு. கன்னடா, செகண்ட் பார்ட் சொல்றேன். செகண்ட் பார்ட் தேவையில்லை இதுக்கு. இன்னொன்னு இப்ப நோட்டீஸ் பண்ண என்னன்னா, இந்த படம் ப்ரொமோஷன்ல சக்தி திருமகன் படம் ரிலீஸ் ஆயிருத்தானே விஜய் ஆண்டனியோட. இது ஒரு ஸ்பாயிலர் ஒண்ணும் இல்ல. அந்த படத்துல டயலாக் வரும். வில்லனோட இவன் பேசுற மாதிரி அந்த படத்துல சமகால அரசியலை வச்சு ஃபுல்லா பேசியிருப்பாங்க. எங்களுக்கு நடக்குது என்னன்னா அதுல ஒரு டயலாக் ஒண்ணு வரும். வில்லன் சொல்லுவாரு, டெமோக்ராட்டா என்னை எதிர்த்து நில்லு, கட்சி ஆரம்பிச்சு அரசியல் இறங்கி நான் வேணா Z+ செக்யூரிட்டி தர 2 வருஷத்துல உன்ன அரியணையில உட்கார வைக்கிறேன். யாருக்கா இருக்கு இந்த டயலாக்? யாரையா நீங்க எங்க இருந்து எதை எடுத்துட்டு வரீங்க? ஏ அப்பா இதெல்லாம் எங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்கு. அதான் யாருக்கா இருக்கும் அது? அவர் எங்க வந்து எதை எடுத்துட்டு வந்து கனெக்ட் பண்றான்னு புரியுதா ஜிப்ஸி? புரியுது எங்கேயோ பார்த்திருக்கேன். சூப்பர் படம் அது. ப்ரொமோஷனுக்கா சொல்லல, ஆனா இப்ப நிகழ்காலத்துல நடக்கிற அரசியல நல்லா எடுத்துட்டாங்க அவங்க. ஆமா, யாராவது கௌதம் படம் யாராவது பாத்தீங்களா? கௌதம் யாரு? சரி வேணா விட்டுருங்க, பாவம். கபிலன் ப்ரோ, நேத்து நான் பிரம்மயுகம் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. அத பத்தி பேசுங்க. பிரம்மா டேய் ஸ்பேஸ் போட்டு 1.5 கோடின்னு போட்டு 1.5 கோடின்னு சொல்லி போட்டு அசோக் சார் வேற மைக்ல உட்காந்துருக்கு. அசோக் சார் வணக்கம். அசோக் சார் அசோக் சார் நீ கொடுத்தா மைக்க கொடுத்தா நான் வாங்கி வச்சிருக்கிறேன் என்ன அப்படின்ற அந்த டிபி பாத்தீங்களா கபிலன் ப்ரோ? என்ன சீன் ஞாபகம் இருக்குல்ல? டச் பண்றா பார்க்கலாம். அந்த மாதிரி தான் கேட்டு போயிடுவாரு. எனக்கு பாப்பா இன்னைக்கு என்ன கிழமை? எனக்கு எப்படா சனிக்கிழமை வரும்னு இருக்கு. இப்பெல்லாம் எனக்குலாம் போர் அடிக்குதுங்க. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமைலாம் போர் அடிக்குதுங்க. சனிக்கிழமை வந்தாதாங்க பிஸியா இருக்கு. உங்களுக்கு என்ன ப்ரோ, நீங்க ஜாலியா இருக்கீங்க. டேய் அன்னைக்கு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாளைக்கு கண்டினியூ ராத்திரி முழுக்க தூக்கம் வராது. அண்ணன் பஸ் மேல ஏறி நிற்பாரா, இங்க உக்காந்துட்டு ஹார்ட் பறக்க விடுவோம் வராரு. அப்புறம் இங்க இருந்து ஃபிளையிங் கேஸ் பறக்க விடுவாரு. அண்ணனை சுத்தி எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணி நிப்பானுங்க. மரத்து மேல ஏறி நிப்பானுங்க. கேட்டை சாச்சு போடுவானுங்க. கேட்டு கம்பியை யானை மிதிச்சா கூட கம்பி வளையாதுடா. ஆனா இதுங்க அணில மிதிச்சு கம்பி வளைஞ்சது பாத்திருக்கியாடா? பாக்குறியா பாடுறா அப்படின்ற மாதிரி பண்றானுங்க. யோசிச்சு பாரு. டெம்ப்ளேட்டா மொட்டை மாடியில அப்படி நாளைக்கு அண்ணனை சுத்தி எல்லாம் நிப்பான் இல்ல? ஆமா இல்ல? அப்படியே அந்த கம்பியெல்லாம் மிதிச்சு சுத்தமா நாசமாக்குவானுங்கல்ல. அந்த பக்கம் நீதிபதி ரெடியா இருப்பார்ல. ஆமா, போலீஸும் ரெடியா இருக்கும்ல. ஆமா, அண்ணன் இப்ப என்ன பண்றாரு? முத நாளே பஸ் அனுப்பிடுவார்ல. ஆமா, அண்ணன் அங்க பின்னாடி கார்ல வந்து ஜாயின் பண்ணுவார்ல. ஆமா, டெம்ப்ளேட்டா. இனிமேல் அடுத்து எல்லா மாடலும் இப்படி தாண்டா வரும். நீ வேணா பாரு, மெட்ராஸ் பக்கத்துல வேணா செங்கல்பட்டு போகும்போது வேணா இது வேணா நடக்கும்டா. பக்கத்துல அண்ணன் பஸ் எடுத்துட்டு போயிட்டு வந்துருவாப்புல. மத்தபடி அண்ணன் முன்னாடியே வந்துருவாப்புல. நீ வேணா பாரு. இந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்லாம் எனக்கு எப்ப இருக்குன்னு தெரியுமா? ஒண்ணு அஜித் சார் படம் ரிலீஸ் ஆனா, இன்னொன்னு ஸ்கூல்ல டூர் கூட்டு போகும்போது நான் தூங்கவே மாட்டேன் நைட் ஃபுல்லா. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி சொல்றீங்க நீங்க. இது எல்லா எக்ஸைட்மெண்ட்டையும் தாண்டி இருக்குடா. அதாவது கண்டென்ட் கடவுள். அதாவது காந்தாரால நீ நல்லா கவனிச்சு பாரு. டாக்டர் ஸ்டேஞ்சில் காத்துல ரவுண்டு போடுவான், காந்தாரால தரையில ரவுண்டு போடுவான். அண்ணன்
பஸ் மேல ரவுண்டு போடுறாப்புல, ரவுண்டானமா பார்த்துதான் அண்ணன் ஸ்பீச்சை கொண்டு வந்து கொடுக்குறாப்புல. நல்லா கவனிச்சு பாரு. ரவுண்டானமா தேர்றாப்புல. அதுவும் அங்க பக்கத்துல எங்கேயாச்சும் அண்ணா சிலை பெரியார் சிலை இருந்தது. டேய், தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு அண்ணா சிலை பெரியார் சிலை இல்லாத ஏரியாவே கிடையாது. காந்தி சிலை கரெக்டா? தெருவு பிள்ளையார் இருக்கிற மாதிரி தெரு ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஊருக்கு 2 சிலை இருக்கும் கரெக்டா? அண்ணா சிலை, பெரியார் சிலை, இல்ல அம்பேத்கர் சிலை, இந்த 3த்துல ஏதாவது ஒண்ணா இருக்கும் கரெக்டா? அப்படி இருந்துன்னு வச்சுங்க, அது பக்கத்துலதான் அவன் பஸ்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டுவான். எழுதி வச்சுக்க. ஏங்க இவன் வேற வட சென்னைக்கு வராங்க இந்த வாரம், என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்போ வந்து ஒயிட் பேர் வந்திருக்கிறாருப்பா. நான் வர சொல்லிட்டு இருக்கிறேன். தலைவன் இப்பதான் மீட்டிங் முடிச்சுட்டு பொறுமையா ஒயிட் பேர் வர சரியில்லை, பொறுப்பு இல்ல, அக்கறை இல்ல. யாருக்கு இங்க பொறுப்பு இல்ல, யாருக்கு இங்க அக்கறை இல்ல. ஒரு ஸ்பேஸ் போட்டு எவ்வளவு நேரம் வந்து உட்கார்ந்து இருக்கிற நோக்கெல்லாம் பொறுப்பு இருக்கா இல்லையா? இல்ல அவர் டிவிக்கு அண்ணன் தரத்தை போயிட்டாரு. நீங்க கவனிக்கலையா? எந்த ஏரியா வரான் அவன்? வட சென்னையில எந்த ஏரியா வரான்? நான் தான் பிஏ உட்காந்து நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். டேய், விஜய் ஃபேன் அவனா இருந்தானா அவன்கிட்ட கேள்றான். அவனுக்கு அது கூட தெரியாதுடா. அந்த தற்கூரிங்களுக்கு தெரியாதா உங்ககிட்ட கேட்க? டேய், அப்ப என்ன அறிவாளி உங்களை அறிவாளி தான் சொல்றேன். அவனுக்கு தற்கூரி. இவங்கிட்ட உஷாரா இருங்க. யார் நம்மள அறிவாளின்னு சொல்றாங்களோ அவங்க கிட்ட தான் நம்ம உஷாரா இருக்கணும். வாங்க ஒயிட் பேர், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பாத்தீங்களா இந்த குரலை கேட்டு பாருங்க. சரி, வரினா என்னங்க ஐயா? இன்னைக்கு வரி பத்தி வரி புலிகளுக்கு பல கிளாஸ் எடுக்கணும். வரி புலி, இது வரி புலி, வரி வட்டி, மானம் பொழிகிறது. பஸ் மேல ஜிப்சி வரி வட்டியா? ஜிப்சி இருக்கு, பாக்கெட்ல இருந்து பேப்பர் எடுத்தாயா? ஜிப்சி வரி வட்டி அடிச்சு விடுவோம். ஜிப்சி வரி நீங்க அப்படியே இருங்க, நான் போன உடனே சாப்பிட மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு இவன் போகவே மாட்டான். கடைசி இல்லங்க ஏங்க, இப்ப வரி பணம் கட்டுறீங்க, யாருக்கு போகுது முதல்ல அதை சொல்லுங்க. வரி பணம் ஏன்னா யாருக்கு? மக்களுக்கு தான் போகும். திமுக தான் போகும். அதெல்லாம் கிடையாது, திமுக தான் போகும். இல்லங்க இப்ப வரி பணம் நான் இந்த வருஷம் கட்டல, ஓகேவா? அது யாருக்கு போக வேண்டிய பணம்? மக்களுக்கு போக வேண்டிய பணம். நீங்க கேட்கல, நான் கொடுக்கல, ஓகேவா? அத வந்து அடுத்த வருஷம் நீங்க டாக்ஸ்ல பார்த்து எனக்கு கேக்குறீங்க. ஆமா, நியாயப்படி அது வரி வந்து நியாயப்படியே மக்களுக்கு போக வேண்டிய பணம். அத போன வாட்டி கொடுக்கல, இந்த வருஷம் பார்த்து கேட்டாங்க. எடுத்துட்டு வந்திருக்கிறாப்புல, கொஞ்சம் பார்த்து பதில் சொல்லுவோம். விடுங்க சொல்லுங்க. இல்லைங்க, என்ன கேஸ்னா, நீ போட்ட பெனால்டி 1.5 crore, நீ வந்து ஒரு வருஷம் கழிச்சுதான் என்ன கண்டுபிடிச்ச, அதனால நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு லூப் ஹோலை வச்சு நீ வந்து கேஸ் போட்டிருக்க. அந்த லூப் ஹோல் வந்து இருக்குதா இல்லையா, சரியா தப்பா, சட்டம் எப்பவுமே திருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும், கரெக்டா? இந்த ஒரு செக்ஷன் வந்து திருத்திட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு திருடம் புதுசா திருத்தம் பண்ணும்போது சட்டம் அதுக்கு மாத்தி அமைப்பாங்க. கண்டிப்பா ஒரு லூப் ஹோல் இருக்கு, இதை வச்சு நான் 1.5 கோடி வந்து மக்களுக்கு கட்ட வேண்டிய பணத்தை நான் ஏமாத்திர முடியும் அப்படின்னா, நீ வந்து இங்க பாருங்க, சட்டப்படியே இது கேஸ் போடலாம், அதனால நான் கேஸ் போடுறேன்னு சொல்றேன். நீ கரெக்டா? இல்ல எப்படி இருந்தாலும் இது மக்களுக்கு போக வேண்டிய பணம், நான் மக்களுக்கு தானே கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கறது கரெக்டா? ஏமாத்தணும் மக்களே, இது கவர்மெண்ட்லயே ஒரு ஸ்கீம் இருக்குப்பா, இதை நீங்க கரெக்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லணும். நீ என்ன சொல்லணும்? அப்படி ஒரு இது இருக்கு, ஆனா நான் அந்த சைடு போக மாட்டேன், நான் நியாயமா கட்ட வேண்டிய பணத்தை கட்டுவேன். போன வாட்டி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, ஓகே, அதுல ஒரு பெனால்டி போடுறீங்க, அதையும் நான் முடிச்சு அந்த கணக்கை முடிச்சு விடுறேன் அப்படி சொல்றது கரெக்டா? சொல்லுங்க. இல்ல நான் ஏன் நியாயமா இருக்கணும்? நான் வந்து சினிமாலயே அந்த மாதிரி ஏமாத்தி இருந்தவன், அப்புறம் நீங்க நியாயத்தை பத்தி என்கிட்ட பேசுறீங்க? பழக்கமானவங்க. ஓடாத படத்தை தியேட்டர்ல நாங்களே வந்து பணம் கொடுத்துட்டு அங்க ஓடின மாதிரி கணக்காட்டினவங்க நாங்க. கரெக்ட் தான் அசோக் சார். இப்ப நான் கம்பெனி வச்சிருக்கேன், எனக்கு நானே 10 லட்ச ரூபாய் சம்பளம் சொன்னா, மாசம் 10 லட்ச ரூபாய் எனக்கு சம்பளம் போட்டுக்க, யார் கொடுக்க போறேன்? நான் என்ன கொடுக்க பேலன்ஸ் ஷீட்ல போட்டுக்க போறேன். இல்ல வைத்தார் ப்ரோ, அது கூட கரெக்ட். ஆனா அந்த 10 லட்சத்தை வாங்கிட்டு நான் உச்சத்துல இருக்கிறேன்னு பஸ் மேல நின்று எவனோ சொன்னா பாருங்க, அங்கதான் இல்லைட்டாங்க. ஆமா, இப்ப அந்த 10 லட்சம் வந்து கம்பெனிக்கு இன்கம் அப்படின்னு நான் போடும் போதுதான் டுபாக்கூர் ஆயிடுது.
ஏன்னா படத்துக்கு அது எப்படி இன்கம் ஆகும்? ஆமா இந்த ஒயிட் மாதிரி பியர் ப்ரோ. ப்ராக்ஸி இல்ல ஊர் முழுக்க ப்ராக்ஸி இந்த மாதிரி பண்ணதுனால தான் 160 கோடி தான் வரும். ஆமா அதான் இந்த சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் மாட்டினாங்க பாருங்க, செபில வந்து அவங்க வந்து லாபமா இருக்கிற மாதிரியே பேசி பேசி பேசி. ஆமா அந்த மாதிரி நிறைய பேர் பாக்கெட்ல போட்ட பணம் எல்லாம் டேய் அதெல்லாம் பாக்கெட்ல ஓட்டடா, நீ என்னடா பாக்கெட்ல போட்ட பணத்தை கேக்குறா? பாக்கெட்ல ஓட்டையா போய் கீழே எல்லாம் போச்சுடா. அந்த மாதிரி கணக்கு தான் இவனுங்க. இல்ல அசோக் சார், இப்போ வெறும் 1.5 கோடி நீ வந்து என்ன, நீ ப்ராக்ஸி உன் கணக்குப்படியே வரும் 200 கோடி 250 கோடி, வெறும் 1.5 கோடி மக்களுக்கு தானே போகுது. ஏப்பா நீ கொடுத்தா என்ன ஜட்ஜி வீட்டுல சூட்கேஸ்ல போட்டு எடுத்துன்னு போயிட போறாரா? சட்டத்துல ஒரு இது இருக்கு, நான் கேட்பேன்னு கேட்கறதுக்கு மக்களுக்கு தானே போகுது. இங்க பாடுறா, நான் இதுக்கெல்லாம் ஷார்ட் கட் இருக்கு, நான் எடுக்க மாட்டேன். ஒரு வருஷம் நீ கண்டுபிடிச்சு கேட்ட, நான் கொடுத்துட்டேன். அந்த அதான் 3 கோடி வந்து பாலாபிஷேகம் கட்டோட்டைக்கவும் செலவு பண்ண, 1.5 கோடி வரி கட்டிக்கலாம்ல. ஏன் இவ்வளவு, ஏன் 5 கோடி ரூபா கொடுத்தாராமே கொரோனா நிவாரண நிதிக்கு, யாருக்கும் தெரியாம. ஆனா ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கே தெரியல, என்ன பண்றது? அந்த முகமூடி போட்டதுனால வர்றதுனால பிரச்சனை ஆகுது. அந்த முகமூடி போட்டதுனால ஒரு வேலை தெரியாம கட்சிப் கட்டிட்டே வந்துட்டு குத்துட்டு போயிட்டாரு. அந்த கட்சிக்கு யாரு ஒரு ஆளு தான், இல்ல இவரு ஒரு ஆளு தான் கட்சிப் கட்டி வருவாரு, யாருக்கும் தெரியாது. ஆனா போட்டோ மட்டும் கரெக்டா எல்லாருக்கும் வந்துரும். என்னங்க பெரிய பணம் 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 என்னங்க பெரிய பணம், ஒரு 1.5 கோடி. அது எதுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு நானே வச்சுக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிருக்கேன். போட்டீங்க அந்த 1.5 கோடிக்கு ஐயா, அது சொல்லுங்க ஐயா. இல்ல ஒரே ஒரு சந்தேகம், 9 வருஷமா ஒரு கேஸ் எடுக்கிறாங்க, ஒரு லாயரோட ஃபீஸ் எவ்வளவுங்க? அதுவே 1.5 கோடிக்கு மேல போயிருக்கும் கபிலம் ப்ரோ, அதுவே 1.5 கோடிக்கு மேல போயிருக்கும். புலியும் புளியாதரையும் பண்ணி வித்துருவாங்க போல அந்த லாயர். இல்லைங்க, நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சிருக்கீங்க. கேக்குதா? எல்லாம் கேக்குது, நான் எதுல வீக்கா அங்கதான் கைய வைக்கிறீங்க. சொல்ல வராது. ஓகே, நீங்க பேசுங்க, நாங்க கேக்குறோம். இல்ல பேசுறீங்களா? எனக்கு பேசல, அதனாலதான். இல்ல நீங்க பேசுங்க, நாங்க யாரும் பேசல, பேசுங்க. ஐயோ பேசுனா பேசுங்க, எனக்கு நான் டிராவல் இல்ல வெயிட் ப்ரோ, நீங்க ஏதோ சொல்ல வர்றீங்க மக்களுக்கு தெளிவாகட்டும், எல்லாரும் தெளிவாகும். நான் சொன்னது நீங்க தப்பா எடுத்துக்கிட்டு என் மேல நீங்க தப்பு சொல்லக்கூடாது. என்னங்க பெரிய பணம் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்றேன்னா, ஓஹோ இது எடுத்து நிறைய குடுத்துருவாரு போல அப்படின்னு நினைக்காதீங்க. என்னங்க பெரிய பணம், அதை நானே வச்சுக்கிறேன், எதுக்கு அதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு அப்படி சொல்றாரு. என்ன இப்ப நீங்க போய் சம்பளம் கேக்குறீங்க, என்னங்க பெரிய பணம், அதெல்லாம் அதுக்காக எல்லாம் கேட்காதீங்க, வேலை மட்டும் செய்யுங்க அப்படி. அந்த மாதிரி என்ன உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை லியோல அப்படிதானே பல பேருக்கு சம்பளம் பாக்கி வச்சிருந்தானுங்க. இவனுங்க வந்து ஊர்ல இருக்கிறவனுக்கு நியாயம் வாங்கி தருவானுங்களாம். 300 ரூபா கூட்டு வந்திருக்கானுங்க போல இருக்க. 300. ஆமா 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கேட்டு பாத்துருக்காங்க, யாரும் வரல. நான் ஒரு பஞ்சு சொல்றேன், 100 ரூபாய்க்கு கோட்டி டிக்கெட் தாண்டா ஒரு ரூபாய். வாரிசு 100, டிவிக்கு 300. எப்படி பஞ்சு? வாரிசா 100, கோட்டு கூட 300 தான் இருந்துச்சு ப்ரோ. வாரிசு 100, டிவிக்கு 300 கட்சி வச்சிடலாம். ஆமா, அதுலதான் ஒருத்த வந்து இன்னைக்கு வந்து அதிமுக காரன் வந்து 300 ரூபாய்க்கு வந்து வர்றேன்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு சண்டை போட்டானா. அவனுக்கு நடந்திருக்காது, 300 ரூபாய்க்கு அவன் போயிருக்கான், 100 ரூபாய் கொடுத்து ஏமாத்திருக்கானுங்க. 2 மாநாடு 1 ரூபாய் சோறு போடல. எனக்கு ஒரு டவுட், கடைசியா எப்பதான் பிரியாணி போட்டாப்புல? அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவர் அண்ணன் எப்படின்னா, ஒரு உங்க அப்பா மாதிரி இல்லைன்னா எங்க அப்பா எவ்வளவு மணி நேரம் அழுதாலும் அழகுட்டு வேடிக்கை பார்ப்பான்டா. அந்த மாதிரி நீ எல்லாம் தண்ணி தாக எடுத்து செத்தே போனா கூட அண்ணன் தண்ணி தர மாட்டாரு. அவரை நம்பி நீ போயிட்டு அண்ணன் வேலை தலைக்கு எவ்வளவு தில்ல பாத்தியா, டிராபிக்ல உட்காந்து வண்டி ஓட்டிக்கிட்டே பேசுறத. டேஸ்ட் பண்ணி வந்தாலும் என்ன பண்றது? லியோ டக்குன்னு ஏதாவது கார்ல போட்டுரும். லியோ மட்டும் பேசாதீங்க ஒயிட் பேர் ப்ரோ, அது மூட நம்பிக்கை.
அது கூட பரவாயில்ல. நடுவுல இவர் தனிக்காட்டு ஹேண்ட் சைஸ் பண்ணாரு, அவர் பேசவே இல்லை போல. அவரு போய் லிசனர்ல உட்காந்துட்டாப்ல, கையை தூக்கி பார்த்தாப்ல, ஐயோ என்னையா என்ன கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்க ஐயா, இந்த ஸ்பேஸ்ல கையெல்லாம் தூக்கிலாம் பேசக்கூடாது, அப்படியே பேசணும், கூட்டத்தோட கூட்டமா அடிச்சு விட்டுறணும். தமிழன் ஸ்பேஸ் மாதிரி நினைக்காதீங்க. அது மொசக்குட்டி ஸ்பேஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. மொசக்குட்டி ஸ்பேஸ் ஹோஸ்டே இருக்க மாட்டேன், ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா, ஸ்பேஸ் ஆரம்பிச்சுட்டு பஸ்ல தூங்கிடுவா போல, நாங்களே ஓட்டி போய் நாம இறங்கிக்கணும் பத்திரமா. ஆமா, ஹோஸ்ட் இவருதான், ஆனா ஸ்பேஸ் எங்களுக்கு வேற ஒண்ணு. போய் பள்ளி பரிமாறின பாரு, உனக்குதான் என் கல்யாணம் போய் அவங்க பார்த்தாரு. அந்த மாதிரி ஒரு வேலையை ஆரம்பிச்சு வேற வேலை பண்றது. பரவாயில்ல கபிலேந்திரம், வெக்கமே இல்ல, 1.5 கோடி கட்டுறதுக்கு இது அதுக்கு ரெடியா டெம்ப்ளேட் ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. நீங்க பாருங்க, இப்ப நீங்க விட்டானுங்களா, நாளைக்கு அதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி திட்டமிட்டு கொண்டு வந்து ஊடகங்கள் 1.5 கோடி கொடுத்தா யாருக்குங்க போகுது? மக்களுக்கு தாங்க. நீ அதை யோசிக்கிறேன். புரியல. பையனுக்கு உனக்கு கேவலமா கோர்ட்ல வந்து கேட்டாங்க, இப்ப நீ கட்டல ஜெயிச்சுட்ட, ஓகே, யாரை ஏமாத்திருக்க? யாருக்கிட்ட அந்த பணத்தை கொடுக்க வச்சிருக்க? நீயே வச்சுக்க. நான் சிம்பிளா சொல்றேன், அவனை என்ன தர போறானுங்க, அங்க பாரு, அங்க பல கோடி எல்லாம் திருடாது, அங்க பல கோடி திருடுறாங்க, நாங்க இந்த கோர்ட்ல நாங்க பெண்டிங் வச்சிருக்கிற இந்த 1 கோடி தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு வருவானுங்க டிவிக்கு. நீங்க வேணா பாருங்க. இல்லங்க 100 சவரம் அடிக்கிறான் அவனை போய் புடினா பஸ் ஸ்டாண்ட்ல செயின் அடிக்கிறவனை விட்டுலாமா? சங்கர் படம் ஏதாவது பாத்துட்டு வந்தீங்களா? எனக்கு உண்மையில சந்தேகம், சங்கர் படம் ஏதாவது பாத்துட்டு வந்தீங்களா? இல்லங்க, நான் இன்னைக்கு கமல் இல்ல, அன்னியன் படம் 5 பைசாவை 5 திருடுவேன், 5 தடவை திருடுனா தப்பா சரியா தப்பா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு நமக்கு. ப்ரோ கோமாளி பேர் ஏன் சொன்னீங்க? அன்னியனுங்க, இந்தியன் இல்ல, அன்னியன். ஏதோ ஏங்க அவர் ஏதோ சொல்ல வர்றாருங்க, நீங்க சொல்லி முடிங்க. எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுங்க. சொல்லுங்க வைட் பேஸ்ல வந்து மைக்க வாங்கிட்டு எல்லாரும் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தா இந்த கேள்விக்கே இல்ல. ஆனா உள்ள வந்த உடனே திடீர்னு ஏதோ ராமானுஜர் மாதிரி ஒரு கணக்கு ஒன்று போட்டாரு. ஹலோ, கேக்குதா? கேக்குது. இல்லங்க, நீங்க ஸ்பேஸ் டாபிக் வச்சிருக்கீங்க, அதுக்கேத்த மாதிரி வந்து பேசுறேன். நீங்க டிவிக்கு மொசக்கொட்டை மைக் கேக்குற மாதிரி நான் அக்செப்ட் பண்றேன், மைக் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. கொடுத்துட்டேன். அவன் மைக் கேக்குற மாதிரி தான் காட்டுறேன். ஒயிட் பியர் கொஞ்சம் வண்டி கொஞ்சம் பார்த்து ஓட்டிட்டு வாங்க, அது வரைக்கும் இங்க மோட்டிப்போம். அந்த இதற்கு தானே ஆசைப்பட்டேன், பாலகுமாரால வர்ற மாதிரி இருக்கு ஒயிட் பியர் ப்ரோ. பீங் பீங் பீங்னு டெடிகேஷனை பாருங்களேன், டெடிகேஷனை ஏமா பாஷா பாய்க்கு மைக் கொடுத்தீங்களா இல்லையா? இப்ப நான் எப்படி ஓட்டுறேன்னா, அண்ணன் வந்து அந்த மூங்கில்லாம் பறக்கும்போது வண்டியில இருந்து எங்க எனக்கு அப்படி தோணல. நண்பன் படத்துல வண்டி ஸ்கூட்டர் ஓடிட்டு இருப்பான், எனக்கு அதுதான் ஞாபகம். குடுத்துட்டேன் அவருக்கு, அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. ஓபனிங் மாதிரி பறக்குறாரா நம்மால. அண்ணன் வண்டி ஓட்டல காமெடி. எனக்கு சத்தத்தை கேட்க எப்படி இருக்குன்னா, புலிப்பாட்டுல புதக்குல போகும்போது ஒரு மாதிரி சத்தம் வரும், கரம்பு சத்தம் வரும். ஒரு கோடியா நோ வரி எழுப்புட்டாங்க அதுல கூட. மொசக்குட்டி பாஷா பாய் மைக் கேட்டு இருக்கான், காட்டுதா இல்லையா? 1.5 கோடியா சார்? ஆமா கரெக்ட். அவரை இன்வைட் கொடுக்க சொல்லுங்க, ரிக்வெஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. எனக்கு காட்டுதுங்க, அவன் ரிக்வெஸ்ட் கேட்டி காட்டு, நான் அக்செப்ட் பண்றேன், அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டேன், ஆனா வந்து அவர் உள்ள வர முடியல. நான் புலி படத்துக்கு போட்டதுதான் இப்ப போயிட்டு இருக்கு 15 கோடி. ஆமா ஆமா ஆமா, அதான். பாஷா ப்ரோ திருப்பி ரிக்வெஸ்ட் கொடுங்க, ரிக்வெஸ்ட் வந்து அது உள்ள போய் நான் உங்களுக்கு டைரக்டா இன்வைட் பண்றேன். பாஷா பாய் நீ ரீஜாயின் பண்ணு கொஞ்சம் கிளியர் கேட்ச் பண்ணிட்டு மறுபடியும் ரீஜாயின் பண்ணு. கேஸ் எவ்வளவு வருஷமா போயிட்டு இருக்கு, அப்படியே இழுத்தடிச்சிட்டே இருக்கு. எனக்கு தெரியல உண்மையிலே சொல்லுங்க. ஒரு லாயருக்கு என்ன ஒரு 2.5 lakhs இருக்குமா? அதுவும் நட்சத்திர விஐபிக்கெல்லாம் இருக்கிற லாயருக்கு ஒரு 2.5 lakh இருக்குமா? 3 சம்பளம்
சேலரி இந்த கேஸ் எல்லாம் டீல் பண்றது. எப்ப அந்த பாஷா பாய்க்கு கொடுப்பான். எனக்கு தெரிஞ்சு இவன் கம்மியா கேட்டிருக்கான் போல எவனும், அதனாலதான் இவன் வச்சு இவ்வளவு நேரம் ஓட்டிட்டு இருக்கான். இல்ல காசு அதிகமா 3 லட்ச ரூபா கேட்டா பாக்குறீங்கன்னா 9 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? அந்த கால்குலேஷன்லாம் அவனே போட மாட்டான். இல்லங்க நீங்க இல்ல அதே அந்த அதாவது அந்த வாய்தா வாங்குற அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் பெருசா இது இருக்காது. இது ஒன்றும் ரெகுலரா இமிடியேட்டா எல்லாம் வராது. இல்லங்க ஒரு தடவை கோர்ட்ல அப்பீர் ஆனா ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. இது ஒன்றும் அவ்வளோ கேஸ் இல்லையா? அதுக்கு வந்து பெரிய ஆளை கூட்டு இது வரைக்கும் இந்த இது யாரும் பிரஸ் மீட் கூட இந்த மாதிரி கொடுத்தது இல்ல. பெரிய ஆளா இருந்தானா அவன் ஏதாவது பிரஸ் மீட் எல்லாம் கொடுப்பான். கொடுத்தது இல்லையா? வண்டிக்கு கட்டல, இந்த டியூட்டி கட்டல நம்மளே காரி துப்புறாங்க. இதுக்கும் காரி துப்புறாங்க. இவன் பரவாயில்ல துப்புனா தொடச்சிப்போன்ற முறையில போய் கேட்டுனே இருக்கான் பாருங்க. அதுதான் இவங்க எல்லாம் நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்கு வராங்க. என்னங்க சார் பெரிய பெரிய பணம் அவரு பார்க்காத பணமா? நீங்க பாருங்க இப்ப இதுல அடுத்து ஜனநாயக வசூல். ஏங்க நீங்க வேணா பாருங்க, ஜனநாயகம்ல இப்ப பெரிய லெவல்ல பணம் வசூல் வரப்போகுது. அது ஒரு பங்கு பணத்தை அப்படியே கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க போறாப்புல. நீங்க பாருங்க அவர் இருக்கிற தொகுதிக்கு எல்லாருக்கும் இலவசமா. அப்ப இந்த இருக்குமோ 1.5 கோடி கட்டுறது கூட வசதி இல்லாததான் அண்ணன் படம் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்படி யோசிக்கலாமா? எல்லாமே லாஸ்ட்ல போறதுனால அந்த 1.5 கோடி கூட கிட்னி வித்தாதான் கொடுக்க முடியுன்ற நிலைமையில இருக்காரோ? அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 25 கூட லாஸ்ட்ல தான் போயிருக்கு விஜய்க்கு. அப்படி கூட இருக்கலாங்க. ஏன்னா எதற்கு ஒரு மாதிரி கஷ்டம் இருக்கும். இன்னும் ஒரு வேலை கட்ட முடியாம கூட இருக்கு. மண்டபத்தை எழுதி தரல லியோக்கு. ஆமா லியோ ஓடல, மண்டபத்தை எழுதி வாங்கிட்டு தானே விட்டாப்புல லலித். கன்ஃபார்மா மண்டபம் கொடுத்தது? கன்ஃபார்மா மண்டபம் கொடுத்தது? மண்டபத்தை வந்து வாங்கிட்டாருன்னு டீசெண்டா அண்ணன் சொல்லிருக்கான். இப்பதான் வந்துச்சோ 160 crore அவனுக்கு லாஸ் தான். ஆனா டைமிங்க பாருங்கண்ணா, அண்ணன் மண்டபம் கொடுத்த உடனே அந்த பக்கம் டைமிங்க பாருங்கண்ணா. என்னமோ தெரியல, இன்னைக்கு எல்லாரும் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரியே தெரியுது. ஒயிட் பீர் நல்லா ஃபார்ம்ல இருக்கிறாப்புல, அசோக் சார் நல்லா ஃபார்ம்ல. கோவிந்தா ஆமாங்க புரட்டாசியில ஆனா விஜய் பேர் எடுத்தால ஆட்டோமேட்டிக்கா வந்துருதுங்க. அதுதான் நாம போட்டுரு. அந்த பக்கம் இல்லையா? எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தெரியுது. அண்ணன் தேர்தல் சின்ன நாமமா இருந்தா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்காது? அவன் வைக்க மாட்டான். அவன் என்ன எனக்கு தெரியும் சொன்னா. மத்திய அரசு எலெக்ஷன் கமிஷனு அண்ணனுக்கு மட்டும், எங்க தளபதிக்கு மட்டும் நாம சின்னத்தை மட்டும் நீ கொடுத்துரு, உனக்கு 100 தேங்காய் நான் உடைக்கிறேன். அண்ணா 64 லட்சம் வரி விலக்கு வேற கேட்டதுதானே அந்த டைம். மக்கள் மையமா என்ன பேர் இதுக்கு? ஐயா அது அவரு டிவி உடைச்சவரு, அவரு இப்ப எம்பியா இருக்கிறாரு. அது இல்ல நான் சொல்றேன்னா இப்ப இந்த டைம் இருக்கிற புலிப்பட ரைடு விட்ட டைம் நினைச்சேன் கவுண்டர் வரும் நினைச்சேன். மேட்டருக்கு ஃபைன் தான் இப்ப வந்திருக்கு 1.5 கோடி. அந்த விஷயம் தான். ஆமா ஆமா அதுலதான் இந்த நியூஸ்ல போட்டிருக்குது. 64.71 கிட்டத்தட்ட 65 லட்சம் வரி விலக்கு கேட்டிருக்காரு. ஏன்னா அவரு ஃபேன்ஸ் கிளப்ல செலவழிச்சாரு. அண்ணன் கரியரோட உச்சம். எப்படி அண்ணன் தான் கரியரோட உச்சம். எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க நீங்க? ரஜினிகாந்தை விட அதிகமா சம்பளம் வாங்குறீங்க. யார் சொன்னா? நானே சொல்லிக்கிட்டேன். அப்ப இந்த 1.25 கோடி, இந்த 1.5 ஆமா 1 லட்சம், 1 கோடியா 50 லட்சம் கொடுத்துட்டு போக வேண்டியதானே? 5 லட்சமா 50 லட்சமா? 5 லட்சம் அப்பாவே சொல்றாரு. இதெல்லாம் ஹைப் பண்ணி சொல்றாங்க. அந்த வீடியோ கீழே போட்டிருக்க கமெண்ட்ல. ப்ரோ பாஷா ப்ரோ டிஎம்ல ஸ்பீக்கர் இன்வைட் கொடுத்துருக்கேன், பார்க்க சொல்லுங்க. எனக்கு அவன் ஐடியே காட்டல. நான் அப்பவே எனக்கு ஐடி காட்டுனுச்சு. இன்னொரு ஒயிட் பேருக்கு கோஸ்ட் கொடுத்து பண்ணுங்க, வேற வழியே இல்லை. ஒயிட் பேர் கோஸ்ட் அக்செப்ட் பண்ணிங்க. ஒயிட் பேர் இல்லைன்னா அசோக் சார் கொடுங்க. அந்த புலி டாக்ஸ் இதுல 3 கோடிக்கு கணக்கு காமிச்சிருப்பான். என்ன தெரியுமா? அவனோட போஸ்டருக்கு வந்து பால் ஊத்துறது, கட் அவுட் வைக்கிறது, இதெல்லாம் வந்து ரசிகர்கள் பண்ணதெல்லாம் இவன் கணக்கு காமிச்சிருப்பான். இந்த மாதிரி 3 கோடி நானே காசு கொடுத்து பண்ணிக்கினேன் அப்படின்ட்டு. ஆமா ஆமா அதுலதான் வரி விலக்கு கேட்டிருக்கேன். 64 லட்சம் இதுல உண்டு. அதுல ஒரு விஷயத்தை நீங்க அதுல திருத்தம். அதுல ஒரு விஷயத்தை 3 கோடி அந்த புலி படத்துக்கு 3 கோடி செலவு பண்ணிருக்காங்க பால் ஊத்துறதுக்கு. நீங்க ஒரு விஷயத்த விட்டீங்க.